ஸ்னேகா மேடம் வந்தாங்க, ஸ்னேகா பிரசன்னா வந்தாங்க. பாபி பாபி அவர் பேர் என்னது? பாபி பாபி ஏதோ ஒரு பேர். நிறைய பேர் வருவாங்க திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் நண்பா. ஓகே ப்ரோ. எஸ் ஐ நோ மேடம். அப்படி ஓகே ஓகே. 3 மாதத்துக்கு ஒரு டைம் திரு என்ற பெயருக்கு நம்ம எங்கே போனாலும் சரி, திருவண்ணாமலைன்னு கிடையாது, எங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருவண்ணாமலை, வேலூர் நமக்கு வேலூரில் பக்கத்தான் நம்மளுக்கு. எந்த ஊராக இருந்தாலும் சரி, தீல ஆரம்பிக்கக்கூடிய பேரில் எந்த ஊருக்கு போனாலுமே நீங்கள் ஒரு சிக்காக இருக்கீங்க, ஒரு மனக்குழப்பமாக இருக்கீங்க, பிஸ்னஸ் நல்லா போல, ஏதோ ஒரு மாதிரி நமக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா, தீயில ஆரம்பிக்கக்கூடிய, இப்போ உங்களுக்கு திருச்செந்தூர், அதுக்கடுத்து திருவண்ணாமலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி தீயில ஆரம்பிக்கக்கூடிய ஊருக்கு எங்கேயாவது நீங்கள் பயணம் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிறப்பாக தெரியும். திருப்பதிக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திருப்பதி போனால் திருப்பம் வரணும், அப்படிலாம் கிடையாது. தீயில ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தில் எந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி, ஏதாவது ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது எல்லா தீன்ற பேருக்கும் பொருந்தும். பேபி அதே தான் பேபி சிங்கா அவரே தான். அவரும் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, திடீர்னு போவாங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, அப்படிலாம் சொன்னால் தான் ட்ரெண்ட் ஆகுது இல்லையா? அதுக்காக தான் நானே சொன்னேன். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது நியூஸில் போடுறாங்க. ஏன்னா வேற யாரெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா? அவங்க மட்டும் போனால் பெரிய சிறப்பு இல்லையா? எல்லாரும் மனுஷங்க தான். என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த ஹைப்பு பண்ணுறது நிஜமாக பிடிக்காது, நிஜமாகவே பிடிக்காது. இவர் வந்தாரா அவர் வந்தாரா, எல்லாம் மனுஷங்க தானே. நடிக்கிறதுன்றது அவங்களுடைய தொழில். நான் எந்த ஆக்டருக்குமே வந்து எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எனக்கு யார், நான் வந்து இவங்கள தான் பிடிக்கும் அவங்களுக்கு தான் பிடிக்கலாம் கிடையாது. அவங்க நடிப்பு திறமையை பாராட்டுற அளவுக்கு எனக்கு அது நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா, நான் பாராட்டுறதுக்கு பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதுவும் கொடுப்பனே கண்டி. அதுக்காக அவங்க பின்னாடியோ அவங்க எனக்கு ஒன்றும் சோறு போட போடுறது கிடையாது, என்னுடைய தேவைகளை எதுவும் பூர்த்தி பண்ண போகிறதும் கிடையாது. அதுக்கான ஒரு என்கரேஜ் பண்ணலாம், அவங்கள வரவேற்கலாம் கண்டி. அதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு செலிப்ரிட்டி ஏதாவது போனாங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அதுவே நார்மல் பீப்புள் என்னடா நான் கூட கண்டுக்க மாட்டுறாங்க, அது ஏன்னு தெரில. அதே மாதிரி அதை நம்ம சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஆடு விளம்பரம் சொன்னோம்னா ஆமாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். அதுவே ஒரு கடை பேரை சொல்லி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போனால் அது அங்கே புதுசாக இப்போ தான் திறந்தாங்களே, தெரியுமான்னு கேட்டால் யாருக்கு தெரியாது. இவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க இல்லையா, அது தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு பார்க்க. யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திருவுன்றது வந்து எனக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமியார் சொன்ன ஒரு விஷயந்தான். சாமியார்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாடு செய்யக்கூடியவங்க தான். நிஜமாகவே அது ஒரு இது உண்டு. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்கள் ஊரில் எந்த பக்கம் என்ன ஊர் இருக்கோ, டெம்பிள் இருக்கிற மாதிரி ஃபேமஸாக அந்த டெம்பிள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டெம்பிளுக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். திருச்சியா? திருச்சியில் இருக்கிற கோயிலுக்கு எதுனா போக வேண்டியதான். எல்லா ஊர்லேயும் எல்லா ஏதாவது ஒரு சிறப்பான கோவில் இருக்கும்ல. நம்ம திருச்சி போனோம், சமயபுரம் கோயிலுக்கு போனோம். ஒரு திருச்சியிலேருந்து பக்கத்தில் தானே அந்த இது நிறையா கோயம்புத்தூர் சைடு வேற ஏதோ ஒரு கோயில். தூங்கிட்டா பாப்பா. மயில்சாமி அவர்கள் 6வது முறையாக தண்ணீர் பாட்டல் இலவசம் விநியோகம் கொடுத்து உள்ளார்.
இருங்க ஒரே நிமிஷம்.